காலையே வச்சா நல்லா இருக்கும் இல்லையா? திருவம்பாவையில சித்தம் அழகியார் எல்லாரும் சௌக்கியமா தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க உயிரே கொடுத்துருவீங்க. போகலாம் எனக்கு தெரியுங்க நல்லா. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனைன்னு சொன்னார். மேல இருந்து டாப்ல இருந்து தேர்டு பக்கத்துல எவனுக்கு சித்தம் அழகா இருக்கோ தூக்கம் எல்லாருக்கும் வருதாமா? தூக்கம் வருதுன்ற கொஞ்சம் கை தூக்கணுமா? தூக்கம் வருதா? வரலையா? பேசலாமா? கை தூங்க. பேசலாம். கை தூங்க. இப்ப பேச கேளுங்க. இப்போ இடை இலச்சினை, அதுக்குள்ள ஒரு சந்தேகம். இலச்சினை என்ன தெரியுமா? அச்சின்னு பேர், சின்னம்னு பேர் இல்லையா? இலச்சினைனா என்னடா இது ஒண்ணுமே புரியல. விடை இலச்சினைனா சின்னம்னு பேர். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. யாரு இந்த வார்த்தையை சொன்னா தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இருந்தாலும் சொல்றேன். மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தை எழுதுறாரு தெரியுமா? அவரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது இத சொல்லி 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 சொல்லியே சிவபெருமான ஐஸ் வச்சு சிவபெருமான் கிட்ட போய் சேர்ந்தாராம். என்ன வார்த்தை? சந்தன சாந்தி சுந்தரா போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவனே போற்றி, எந்தனை உய்ய கொள்வாய் போற்றி. இந்த 3 லைன் நீங்க சொன்னீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்தது சிவபெருமானுக்கு 1000 வேலை இருந்தா கூட உங்களை கண்ணு திறந்து பாப்பாரான்னு கேட்டா சத்தியமா பாப்பாரு. 10 தடவை கூட சொல்றாங்க, நீங்க 11 தடவை சொல்லணும். ஓகே, சந்தன சார்ந்தவர்கள் நான் கத்து தரேன், 500 தடவை கூட கத்து தரேன், திட்டவே மாட்டேன் நான். ஆனா கவனிக்காம அட்டகாசம் பண்ணும் போது வாத்தியார் வேலை திட்டு, அதனால வச்சுக்கூடாது. சந்தன சாந்து நான் வச்சுக்க. குங்கும சாந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா வைப்பாங்க குங்கும சாந்து. அத மாதிரி சந்தன சாந்தி சுந்தரா போற்றி. சுந்தரானா அழகா இருக்கிற சுவாமியே, நீ சந்தன சாந்து வச்சிருக்கிய, இது ஓகே தானே? சந்தன சாந்தி சுந்தரா போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. சாமியை நான் சொல்றேன், எல்லாரும் வெக்கத்தை விட்டு இப்ப நான் பேசுறேன். ஏமா கொஞ்சம் பேச்சாளர்கள் அப்படி மண்ணுக்கு போங்க. பாருங்க அரவு, பாருங்க சிரிப்பு அரவு தான் தாங்க முடியல. இது பெரிய பாவம். நீங்க எப்படி வேணா யோசிச்சீங்க, எனக்கு அதெல்லாம் பத்தி கவலையே இல்லை. இங்க வராதுன்னா போயிட்டே இருப்பேன் நான். ஆமா, ரொம்ப இழுத்து பிடிக்கிற கேரக்டர் நான் கிடையாது. சாமிக்காக வரேன் இங்க பேசுறேன். ஆனா போட்டு மல்லு பாருங்க. 2 மாநாடு போகுது. இப்ப மோடியும் ஒரு US பிரசிடென்ட் பேசிக்கிறாங்க நாடு எப்படி முன்னேற்றது பாருங்க. சந்தன சாந்தி சுந்தரா போற்றி, சிந்தனைக்கு அரியன. சிந்தனை பண்ணவே முடியாது. ஒரு விஷயம் வெக்கத்தோடு ஒருத்தி சொன்னா தெரியுமா? ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி வேற எதுவுமே நினைக்க கூடாது. 120 வினாடி சுவாமியை தான் நினைக்கணும்னு சொன்னா உங்களால முடியுமா? அப்படியே சிரிச்சுக்கிறாங்க லைட்டா. உங்களால முடியுமா? முடியாது. நான் சொல்றேன், உடனே போயிடும். அப்படியே ஒரு 30 செகண்ட் பிடிச்சு இழுப்பீங்க.
40வது செகண்ட் உங்களுக்கு போயிடும். கண்டிப்பா அதான் உண்மை. அத மாதிரி யாருக்கு போகுதோ அதுதான் நல்லது. வேற பக்கம் போகுது இல்ல, வேற பக்கம் போகுது இல்ல, போய் அந்த வேற பக்கம் போறத நல்லா சிந்திச்சு தீர்த்தணும். ஒருத்தன் சுருட்டு பிடிக்க ஆசைப்படுறான்னு வச்சுக்க, ஒரு படத்துல கூட காட்டுவாங்க, அருணாச்சலமான அந்த படம். அவங்க அப்பா சுருட்டை வாங்கி ரொம்ப புறா வச்சிருவான். இவன் சுருட்டை பிடிச்சி வாய் உதறலாம் வீங்கி போய் சிரிப்பாங்க. அல்ல சுருட்டே இனிமே வேணான்னு விட்டுருவான் இல்லையா? பார்த்துருக்கீங்களா அந்த படம்? பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்க. நீங்க ஒரு ஆள் பார்த்தா எல்லாரும் பார்த்த மாதிரி தான். சரி விட்டுடுங்க. இப்போ ஏன் சொல்றேன்னா, சிந்தனைக்கு அரிய சிவன். அந்த சிவம் உங்ககிட்ட சாதாரணமா மாட்ட மாட்டான். இல்லம்மா, சாதாரணமா மாட்ட மாட்டான். ஒரு ஆடு நமக்கு 10,000 கடன் கொடுக்கணும், அவன் மாட்டானா நமக்கு? அல்ல சாதாரணமா மாட்டானா? ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறான் இல்லையா? சிவன் இப்படி சாதாரணமா மாட்டுவான்? மாட்ட மாட்டான். இப்ப பாடலாமா? சந்தன சாந்தி சுந்தரா போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவனே போற்றி. சரி, சிந்தனைக்கு மாட்ட மாட்டான்னு அரப்பா அழகிற படிமரம் வச்சுனா அழகிற எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நினைக்காது. திருநாவுக்கரசர் தேவாரம் ஒண்ணு சொல்றாங்க, நீங்க எப்படி ஷேப் ஆகணும் தெரியுமா? என்ன மாதிரி நான் ஒரு அடிமண்டம் முண்டம், நான் முண்டத்திலேயே முண்டம், ரொம்ப மோசமான முண்டம். நானே பாடும்போது நீங்க ஏன் பாடக்கூடாது? முண்டம் தானே நானு. அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம்? முண்டம் தான் கேட்கிறேன். நேர்கொண்டு பேசலாம், முண்டம். சரி பேசுறேன். சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து சென்றேன், முந்திப்படிவன முக்தி கொடுப்பன, மொய்த்திருந்து பந்தித்து நின்று பல வினைகள் தீர்ப்பன, பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்து ஆடும் ஐயாறு நடித்தாரு. நாவுக்கரசர் பெருமான் பாடுறார். என்ன சொல்றாரு? சிந்திப்பு அரியன்னு சொல்றார். உன்னால சிந்திக்க முடியாதுடா, உன்னால சிந்திக்க முடியாது. ஒரு வயசு பையனை விட்டு சாமியை சிந்தினா பக்கத்துல பொண்ணை சிந்திச்சுன்னு இருப்பான். ஒரு வயசு பையன், ஒரு வயசு பொண்ணை விட்டா அது என்ன சிந்திக்கிற எனக்கு தெரியல. நான் பையன் சொல்லிட்டேன், பொண்ணா இருந்தா நினைக்கிறேன் எனக்கு தெரியாது, நீங்க கற்பனை பண்ணீங்க என்னன்னு. அந்த மாதிரி ஒரு வியாபாரியை விட்டு சிந்திக்க அவன் நினைப்பான் 10,000 1 லட்சமா ஆகுமா அவன் நினைச்சு காணுவான் இல்லையா? ஒரு வாத்தியாரை விட்டு நடனா அவன் அடுத்த கிளாஸ் எந்த கிளாஸுக்கு போன நினைச்சு காணுவான் இல்லையாமா? அதே மாதிரி ஒரு வேலைக்கு ரூபா வேலை ஆகாதுன்னு யோசிப்பான், வீடை யோசிப்பான், மத்தியானம் தீனியை யோசிப்பான், நைட்டு தூக்கத்தை ஏசி வேலை செய்யறாங்க யோசிப்பான். இதுதான் சிந்திப்பு அரியன. சரி, சிந்திக்க முடியல, சிந்திச்சுட்டா என்ன நடக்கும்? சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு அப்படி சிந்திச்சுட்டீங்க சிறந்து செந்தேன். அப்படியே தேன் உள்ள இங்க இருந்து அப்படியே பொழியுமா உள்ள. ஆன்மீகம் ஆன்மீகம் எல்லாம் பேசுறீங்க இல்லையா? அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா முக்தி வந்தா வாயெல்லாம் தித்திக்குமா. அது வல்லலார் பாரு, வாயெல்லாம் தித்திக்கும், மனமெல்லாம் தித்திக்கும், மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும், எண்ணில் அதில் வரும் இன்பம் ஏன் புகழுவேன். அந்த சந்தோஷம் தான் என்ன சொல்லுவோம் சாமி பாடுறது இல்லையா? வாயெல்லாம் தித்திக்கலாம். இவன் வாயெல்லாம் தித்திக்கிட்டு போய் முட்டாயை வாங்கி போட்டுக்குவான் தெருமுனையில. எனக்கு தான் வாயெல்லாம் தித்திக்கிட்டுருவோம் இல்லையா? வாயெல்லாம் தித்திக்கும், மனமெல்லாம் தித்திக்கும், மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும். சாமி நினைச்சிட்டா தித்திக்குமா. சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து சென்றே முந்தி பொழிவன முக்தி கொடுப்பனாலாம் முக்தி வருண்டா. மொய்த்திருந்து பந்தித்து நின்று பழ உன்னை பிடிச்ச விடைகள்லாம் தீருண்டா. யார கும்பிட்டா? ஐயாரனை கும்பிட்டா. ஐயாரப்ப இருக்கிறா இல்லையா? ஆளூரா ஐயாரான்னு சொல்றீங்களா? ஐயாரப்ப நினைச்சாலே வருமா. எதுக்காக எதுக்காக இந்த இடத்துல அதை சொன்ன தெரியுமா? சிந்தனைக்கு அரிய சிவமே போட்டு. இப்ப 2 லைன் சொல்றீங்களா? சமத்தா 2 லைன் சொல்லணும். அப்ப எல்லாரும் சந்தன சாந்தி சுந்தரா போட்டு. யாருக்கா சந்தேகமா? அம்மா கொஞ்சம் உட்காருமா, அம்மா உட்காரு. சந்தன சாந்தி சுந்தரா போற்றி, சிந்தனைக்கு அரிய சிந்திக்க முடியாத சுவாமி சிவமே போற்றி. அடுத்ததை என் தன்னை உய்ய கொள்வாய் போற்றி. சாமி நான் என்ன உன்னை நினைக்க வச்சு என்ன கூட்டுக்கோ சாமி. என்ன உய்ய கொள்வானா என்ன இட்டுக்கோ சாமி. நீங்க கேட்பீங்களா? சாமி என்ன இட்டுக்கோ சாமி.
என் வீட்டுக்கு சாமி யாராவது கேட்பீங்களா? நீ கேட்குறீங்களா? உண்மையை நீ கேட்குறீங்களா? எங்க சொல்றீங்க? சிவலோகம் கிட்ட சொல்றீங்களா? சரி, சந்தோஷம். இதெல்லாம் லட்சத்துல ஒருத்தவங்க தான் கேட்பாங்க. எல்லாரும் எத்தனை வயசானாலும் என்ன திரும்ப வேண்டி இருக்கணும்னு தான் நினைப்போம். வீட்டுக்குன்னு நினைக்கவே இல்லையா? எல்கேஜி பையனை ஸ்கூல்ல முதல் நாள் இழுத்து போய் விடுங்க, பரன்னு இழுத்து போய் விடுவாங்க. அத போல கையை விடுங்க, அத மாதிரி எல்லாம் கத்துற கேரக்டர் தான் நான் பாத்துக்கிறேன் தவிர என்னை இட்டுக சாமின்னு சொல்லி நான் இதுவரையும் பார்க்கல. சந்தனச்சாமியின் சுந்தரா போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவனை போற்றி, என் தமை உய்ய கொள்வாய் போற்றி. இது மூணும் ஒரு சாவியை உங்க கையில கொடுத்த மாதிரி. சாமி வேணும், சாமி கிட்ட போகணும், சிவபெருமான் வேணும், நீங்க சொன்னதெல்லாம் சாமி கேட்கணும்னா இந்த 3 வரி சொல்லுங்க. இந்த 3 வரியை சொல்லுங்க. சாமி நீங்க கூப்பிட்ட இடத்துல வந்து நிற்பார். பொய் கிடையாதுமா, பொய்யே கிடையாது. திருவாசகத்துல இருக்கிற வரிகள் எப்படி மாணிக்க வாசகர் முதல்ல சாமியை பார்த்தாருன்னா அதை சொல்ல சொல்ல சாமியே இறங்கி வந்துட்டார். சாமியே இறங்கி வந்து மாணிக்க வாசகரை திருப்பெருந்துறையில வந்து பாக்குறாரு. அங்கதான் தீட்சை கொடுக்கிறார் சுவாமி. என்ன தீட்சை கொடுக்கிறாரு? திருவடி தீட்சை கொடுக்கிறார். காலை தூக்கி தலையில வைக்கிறார். அவ்வளவு சில்லுன்னு இருந்துதான் சுவாமி. சிவபெருமானோட பாதத்தை தூக்கி மாணிக்க வாசகர் தலையில வச்சார். சரி, அந்த கதையெல்லாம் போட்டோம். வெளியே போனோம், உள்ள வந்துட்டோம். இப்போ ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் பேரு குலபூஷண பாண்டியன். அவன் என்ன பண்றான்? அவன் நல்லா தூக்கம் வருதாமா, கொஞ்சம் நல்லா அழகா உட்காருமா, நிமிந்து உட்காரு நேரா. உங்களை தான் ஏமாத்திருப்ப, நல்லா நல்ல நேரா உட்காரு, தூக்கம் வராது, நல்ல நேரா உட்காரு. அந்த குலபூஷண பாண்டியன் ஒருத்தர் இருந்தான். அவன் எங்கன்னா பாண்டிய நாட்டுக்கு ராஜா. பாண்டிய நாடுனா எது? மதுரை இல்லையா? அதே நாட்டுல சோழ மன்னன் ஒருத்தர் இருந்தான். அவன் ராஜா போலே இருக்க மாட்டான். ஒரு ருத்ராட்சம் போட்டிருப்பானா, முடிய வச்சிருப்பானா, மேல ஒரு துண்டு போட்டு ராஜா பார்ப்பான். இந்த மாதிரி ராஜா பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. அப்ப எளிமையா இருந்திருக்கான் இல்லையா? ராஜா பதவி கிடைச்சாலும் எளிமையா இருந்திருக்கான். எளிமை சாமிக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? எளிமையா வரலாம். நீங்க பாட்டு கோயில் பெருசா மேக்கப் பண்ணிட்டு வரணுன்றது நமக்கு தேவையில்லை. சாமியார் அதெல்லாம் என்ன மட்டும் எதிர்பார்க்கறது இல்லை இல்லையா? இதெல்லாம் உங்க இஷ்டம். அந்த சோழ மன்னன் என்ன பண்ணான்னா சதா சாமியை கேட்டானா. இது என்ன பூமி? பாண்டிய பூமியில இருக்கிறது தான் குலபூஷண பாண்டியன். உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? அவன் பாண்டிய நாட்டுக்கு மகாராஜா. இவன் என்ன நினைக்கிறான்? தினந்தோறும் சாமியை கொலை பண்ணிட்டே இருந்தான். யாரு? சோழன். சோழ மகாராஜா தினந்தோறும் தொல்லை பண்ணிட்டு இருந்தான். என்னன்னு? சாமி உன்னை நான் பார்க்கணும். சாமி ஒண்ணு என்ன பண்ணாரு? யாரு தாண்டா இவன் சும்மா தினமும் தொல்லை பண்ணிட்டே இருக்கானே நினைச்சார். சோழனே என்ன வேணும்னு கேட்டேன். சாமி உங்களை நான் வந்து மதுரையில பார்க்கணும். இந்த கதையை கொஞ்சம் கேளுங்களேன், சூப்பரான கதை. உங்களை நான் வந்து மதுரையில வந்து பார்க்கணும் சாமி. அது எப்படா வந்து பார்க்க முடியும்? ஏன் பார்க்க முடியாது? கரெக்டா சொல்லுங்க. ஏன் பார்க்க முடியாது? ஈஸியா சொல்லலாமா? பாண்டிய நாடு மதுரை. சோழன் எப்படி பாண்டிய ஊருக்குள்ள வர முடியுமா? தூக்கம் வருதா? விட்டுலமா? நிக்கிறவா? சோழன் எப்படி பாண்டிய பூமியில போக முடியாது இல்லையா? சோழன் அதனால நான் எப்படி பாண்டிய நாட்டுக்குள்ள வந்து மதுரைக்கு வந்து சொக்கநாத பெருமானை பார்க்கணும்னு எப்படி கேட்கிறான். சொக்கநாத பெருமானை பார்க்க முடியாதுன்னு பயப்படுறான். சிவபெருமான் போய் அந்த ராஜா கனவுல சொல்ற, சோழ மன்னனே நீ பயப்படாத, நாளைக்கு ராத்திரி ஊரே அடங்கின பிறகு எல்லாரும் தூங்கும் போது மதுரை கோயிலுக்கு வா, உனக்கு நான் கதவை திறந்து காட்சி கொடுக்கிறேன். யார் சொல்றா? சிவபெருமான் சொல்ற. உனக்கு நான் கதவு திறந்து காட்சி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. யாருக்கு தெரியாம? குலபூஷண பாண்டியன். லாஸ்டா அந்த பேர் கேட்ப நீங்க சொல்லணும். குலபூஷண பாண்டியனுக்கு தெரியாம உனக்கு நான் காட்சி கொடு. இதுவரை புரியுதா? குலபூஷண பாண்டிய மகாராஜா மதுரைக்கு ராஜா. சோழ பூமியில பாண்டிய பூமிக்குள்ள வர்றதுக்கு
இன்னொரு ராஜா சிம்பிளான ராஜா, ஒரு ருத்ராட்சம் ஜட முடி மட்டும் வச்சிருப்பான், ஒரு துண்டு போட்டிருப்பான் மேல. அந்த ராஜா போய் மதுரையை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். சிவபெருமான் வந்து கனவுல வந்து மதுரைக்கு நீ நாளைக்கு நைட்டு ஊரெல்லாம் அடங்கன பெரு வாடான்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான், சோழன் தூங்குவானா, எப்ப ராத்திரி அவன் பார்க்கறான். பார்த்துட்டு என்ன பண்றான், மதுரை உள்ள வேற மாறு வேலை போட்டுக்கிறான். மாறு வேலைன்னா நீங்க போட்டீங்க இந்த முகமெல்லாம் கட்டி இந்த கண்ணெல்லாம் கட்டி கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு யாருன்னே தெரியாத மாதிரி அதான் மாதிரி உள்ள போடுறான். யாருன்னே தெரியாது. ராத்திரி நேரம் இடி மின்னல் காத்து மழை மரமெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் போகுது. இவன் பாக்குறான், என்ன சாமி இதெல்லாம் என்ன கூட்டு விட்டு மழையை அவுத்து விட்டிய சாமி, நான் எப்படி சாமி வர்றது, நான் எப்படி உன்னை வந்து பாக்குறது, இத மாதிரி பண்ணிட்டே சாமிட்டாக்கா சாமி உடனே என்ன பண்றாரு, இவன் பேசுறத காதுல வாங்குறாரு. சிவபெருமான் பார்த்து சும்மா இருப்பாரா? கூப்பிட்டது யாரு? கூப்பிட்டது யாரு? சிவபெருமான் தான் கூப்பிட்டாரு. கூப்பிடும் போது இவன் என்ன பண்ணா, நேரா சாமிகிட்ட சொன்னோடனே மழை நின்று போச்சு. மழை நின்று போச்சு. மழை நின்ன உடனே என்ன பண்றா, ஆத்த கடந்து மதுரைக்குள்ள போயிட்டான். கோயில் உள்ள போன உடனே சாமி வர சொன்னீங்களே சாமி, கதவு தானா திறக்கு, கதவு தானா திறக்கு. பாண்டிய மன்னர்கள் தினந்தோறும் கோயில கூட்டும் போது என்ன பண்ணுவாங்க, மீன் சின்னம் வைப்பாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட்டும் போது ஒரு சீல் வைப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? திருப்பதி கோயில இந்த சீல்லாம் உண்டு. பெரிய பெரிய கோயில்லாம் நைட்டு சீல் வச்சிருவாங்க. எல்லாத்துலயும் என்ன சீல் வைப்பாங்க, நந்தி சின்னம் வச்சு சீல் வைப்பாங்க. சிவன் கோயில்ல நந்தியோட சின்னம் வச்சு சீல் வைப்பாங்க. அத மாதிரி சீல் வச்சுட்டாங்க. வச்ச உடனே என்னாச்சு, என்ன சின்னம் வச்சாங்க, மீன் சின்னம் வச்சாங்க. பாண்டியனோட கொடி என்னது, மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். ஒரு பாட்டு இருக்கு, யாருக்கா தெரியுமா? அந்த பாட்டு கேட்டுக்கிறீங்களா? பழைய பாட்டு. மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் ஒரு பாட்டு. மீன் கொடி தேரில் மன்மதராஜனா பாண்டிய ஊர்வலம் போறோம், அதெல்லாம் எழுதியிருந்தாங்க அந்த பாட்டுல. அது மாதிரி போகும்போது இதை தாண்டி போனோடனே சாமி என்ன பண்றாரு, கதவை திறந்துட்டாரு. சிவபெருமான் கதிர் யாரு பேர் என்ன சொல்ல கிடையாது, குலபூஷண பாண்டியன். அவனுக்கு இருக்கு சம்மந்தம் கிடையாது. பாண்டியனோட ஊர்ல மதுரை இருக்கு. மதுரையில இருக்கிற சொக்கநாத சாமி கதவை திறக்கிறார். யாருக்காக? சூப்பர், சோழ மன்னனுக்காக சிவபெருமான் கதவை திறக்கிறார். கதவு திறந்த உடனே இவன் கையும் ஓடல காலம் உடைய, சாமியை பார்த்துட்டானே, நம்ம பேச்ச கேட்டு சிவபெருமான் வந்து கதவை திறந்துட்டாருனான்னு ஆடறான், பாடறான், குதிக்கிறான், எல்லாம் பண்றான். சிவபெருமான் சொல்றாரு, சோழா என்ன பார்த்துட்ட இல்ல, எவ்வளவு நேரம் ஆடுவ, எவ்வளவு நேரம் கேள்மா, எவ்வளவு நேரம் ஆடுவ, எவ்வளவு நேரம் பாடுவ, நீ கிளம்புற வேலையை பாரு. சாமி ரொம்ப நாளா அம்மாவை தேடி கிடந்த குழந்தை நானு. அம்மாடா சாமியை சொல்றாரு. அம்மாவை ரொம்ப வருஷம் பின்னால காட்டிட்டு உடனே குழந்தையும் தாயும் குடிச்சு பிரிக்கிற மாதிரி இருக்க சாமி நீங்க செய்யறது. எனக்கு அதையும் திறந்து விட்டுட்டு புள்ளையும் ஆட்டி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டாங்க. அந்த மாதிரி இருக்க சாமி நீங்க செய்யறது. குழந்தைட்டு பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறீங்க, உங்களை விட்டு நான் போக மாட்டேன் சாமி. டேய் நான் சொல்றதை கேளுடா சோழமன்னா, நான் சொல்றதை கேளு. நீ நான் சொல்றதை கேட்கலன்னாக்கா பாண்டியன் வந்துடுவான், கோயில் திறக்க வந்துடுவான், முத்திரை எங்கன்னு கேட்பான். மீன் முத்திரையை திறந்தாச்சு, சிவாச்சாரியார் வந்துடுவார். எதுக்கு பூஜை பண்ண ஒரு சிவாச்சாரியார் உள்ள வந்துடுவார். என்ன நீ பெரிய சண்டையில எடுத்து விடலன்னு பாக்குறடா, தயவுசெய்து கிளம்புடான்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. இல்ல சாமி எனக்கு எப்படியாவது கொஞ்சம் வழிகாட்டுங்க சாமி, எல்லாத்துக்கும் மறைக்கு வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்ன நீங்க இந்த சின்ன பிரச்சனையை உங்களால தாங்க முடியாதா சாமி, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க சாமின்ற. சிவபெருமான் சொல்றாரு, டேய் சூரியன் வரப்போகுதுடா, உன்னை கூப்பிட்டா நீ 4 மணி நேரமா ஆடி கிடக்கிறடா, நானும் எவ்வளவு தானே பொறுக்கிறது. அவரை பார்த்த ஆனந்தத்துல இவன் பாட்டுக்கு ஆடா பாடுறான், தேவாரம் பாடுறான், வேதம் பாடுறான், எல்லாம் பாடுறான். ராஜாக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஓகேவா? இப்ப நம்ம எங்க நிக்கிறோம், எங்க நிக்கிறோம்?
மதுரை சொக்கநாத சாமி கோயில் கதவை மதுரை சொக்கநாத திறந்து வச்சுக்கின்னு ஒரு பக்தனுக்காக ஆட்டம் போட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற சாமி கிட்ட இதெல்லாம் சாத்தியமா? இவன் பொய் சொல்றான்னு நினைப்பீங்க. இந்த சாமி கூட உங்க பக்தி உண்மையா இருந்ததுன்னா வந்து உங்ககிட்ட ஆடுவர், பாடுவர், பேசுவர், உண்மையில்தான் அதெல்லாம் செய்வர். சொன்னாரு, சரிடா போனா போனா போனான்னு சொன்னாரு. அவர் போவே இல்லை. சாமி எனக்கா கொஞ்சம் கருணை காட்டுங்க சாமின்னு கேட்டான். கருணை தான் காட்டிட்டேனேடா, கதவை தான் திறந்துட்டேனேடா, திருப்பி கருணை காட்டுனா நான் எங்கடா போறது சொல்லி சொல்றேன். சரி சாமி நான் போறேன். டேய் போடா, முதல்ல மணியாண்டு சூரியன் வரப்போடா போடான்னு சொல்லிட்டு சாமி கதவை சாத்திட்டு நந்தி சின்னத்தை வச்சுட்டேன். நந்தி சின்னத்தை வச்சுட்டார். யாரு? சிவபெருமான் தப்பு பண்ணிட்டார். கொஞ்சம் கேளுங்க. தினந்தோறும் தான் தூங்குறோம், தினந்தோறும் தான் தின்றோம். ஒரு நாள் தூங்காம இருக்க முடியாதா? எந்த சுகத்தையுமே கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படிதான் நம்ம மனுஷனா வருது இல்லையா? பரிசெல்லாம் வந்ததுன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா இன்னைக்கு வரல. எங்க அம்மாவுக்கு எனக்கு 3 நாள் தூங்க மாட்டேன். ஆமா, தங்க பதக்கலாம் நான் வாங்கியிருக்கேன் படிப்புல. ஆமா, 3 நாள் அப்படியே உட்கார்ந்த இடத்துல கோழி மேல உட்கார்ந்து இருப்பேன். ஆமா, 3வது நாள் ஏஞ்சி பரிசைக்கு போவோம். இப்ப யார் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால டாக்டர் அளவுலாம் போகும்போது பிஎஸ்சி வரைக்கும் நான் போய்க்கிறேன். போகும்போது தூங்கவே முடியாது. இதுனா ஒரு நாள் ராத்திரி தூங்காம இருக்க முடியாது. இருக்கலாமே. ஆமா, டேய் போடா போடா கழுத்து போட்டு தள்ளிட்டு சிலந்தி தானே சிலந்தி எதுவும் பண்ணாது. அது வந்து பாட்டு அது வந்து காதை கேட்கறதுக்காக உள்ள வந்துருது. நீங்க ஒழுங்கா கேட்க மாட்டீங்க, அது கேட்டுட்டு போறோம். அடுத்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்த வந்து இங்க உட்காரும். நான் கூட அடுத்த ஜென்மத்துல மனுஷனாவே அதுக்கு கதை சொல்லுவோம். விட்டுடுங்க, வேணாம் அப்பா உங்க கதை எனக்கு வேணாம். இவர் உடனே என்ன செய்யறாரு, மீன் சின்னத்தை எடுத்துட்டு நந்தி சின்னத்தை சிவபெருமான் வச்சுட்டு வம்பள மாட்டிக்கிட்டாரு. பாண்டிய மகாராஜா வேலை செய்யறான். வரா யாரு? கோயில்ல வேலை செய்யற குருக்கள் வந்துட்டு, ஐயோ நந்தி போடுது நந்தி போடுது நந்தி போடுது நந்தி போடுது, என்ன பயிர் நந்தி இருக்கு? பாண்டிய மகாராஜா போய் ராஜாவை கூப்பிடு. ஏய் என்ன நந்தி போடு, யாவே வந்து போட்டது மாட்டீங்களா சாமி? சிவபெருமானே தப்பு பண்ணிட்டு மாட்டிட்டாரா? ராஜா வந்தா, யாரு இது? காவலரை கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிட்டு கட்டி போடு. எல்லாரையும் கூப்பிட்டு கட்டி போடு. போத எப்படிடா வந்தது சொல்லுங்க. இப்படியே வந்தது. சாமியே எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியல. யார் வந்தா போனா? இப்ப நீங்க கேமரா வச்சு பாப்பீங்க, அப்புறம் எதை வச்சு பார்த்திருப்பா? சுவாமி குலபூஷண பாண்டியன் மன்னர் பேர் திருப்பி சொல்றேன், லாஸ்டா கேட்பேன். குலபூஷண பாண்டியன் இது வச்சு வாங்குறேன். எல்லாரையும் யாரா வந்தது தெரியல சாமி. ஒரு அசிரியர் குரல் வந்தது. பகவானால அடி வாங்கிறது தாங்க முடியல. சிவன் கோயிலுக்கு வேலை செஞ்சுட்டு ராத்திரி போய் காலையில 6 மணிக்கு எடுத்து வச்சு வாங்கினா கடவுளால பொறுக்க முடியல. கடவுளால பொறுக்க முடியல. குலபூஷ பாண்டியனே நிறுத்து. நான் தான் சோழ மன்னனுக்கு ராத்திரி கூட்டு காட்சி கொடுத்தேன். சோழ மன்னன் என்னை பார்க்கணும்னு இஷ்டப்பட்டான். அதனால நான் தான் உன்னை கூட்டு காட்சி கொடுத்தேன். ஏன்னா நீங்க பக்தின்ற பேரை வச்சுக்கிட்டு சோழம் பார்க்க கூடாது, சேரம் பார்க்க கூடாது, பிரிவினை காட்டுறீங்க. இந்த பிரிவினை பக்தியில வரக்கூடாது. எல்லாருக்கும் நான் ஒண்ணுதான். சோழனுக்கு வேற, சேரனுக்கு வேற கிடையாது. எல்லாரும் என்னை வந்து பார்க்கணும், என்னை வணங்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த நாடகத்தை நான் நடத்தணும்னு சொல்லிட்டு, இது என்னது, நான் அதுக்கு என்ன பேர் சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சின்ன பேரு இலச்சினைன்னு சொன்னேன். இலச்சினைனா சின்னம்னு அர்த்தம். புத்திரால சீல், அது பேர் முத்திரை, அது பேர். அப்போ இது நீங்க அந்த மன்னன் பேர் என்னது? குலபூஷண பாண்டியன். அந்த பாண்டியன் வந்து சோழனுக்கு விட்டு கொடுத்த கதை. சோழன் வந்து பாண்டிய பூமிக்குள்ள வந்து பார்த்து கொடுத்தாரு. சரியா? இப்போ
ஒரு ஞானி நினைச்சா இன்னொரு ஞானிக்கு உயிரை பிறவிய முடிக்க முடியும். எப்படி? இப்ப இந்த அம்மா இருக்கிறாங்க, எனக்கு போதும் வாழ்க்கைன்றாங்க. ஒரு ஞானி, இப்போ இவங்க ஞானின்னு வச்சுக்கல, அந்த அம்மாக்கு பிறவி இல்லாம ஆக்கிட முடியும். ஆனா அவன் உண்மையான ஞானியா இருக்கணும். சும்மா காட்டி வாணி இழுத்துமே நரபலி கொடுக்குற வச்சிட போறான். அந்த மாதிரி திட்டு பையன் செய்யற வேலை கிடையாது. ஞானத்தால அவன் உயர்ந்திருக்கணும். காஞ்சி பரமாச்சாரியார் இப்ப இருக்கிற பரமாச்சாரியம் கிடையாது, முன்ன இருந்தவங்க. காஞ்சி பரமாச்சாரியார் என்ன பண்ணாரு? ஒரு நாள் காளஹஸ்திக்கு வந்தார். காளஹஸ்தி எங்க இருக்கு? ஆந்திரா கிட்ட. வந்து ஒரு வீட்டுல வந்து சிவ பூஜை பண்ணாரு. சிவ பூஜை பண்ண என்ன தேவைப்படும்? தூங்கவே கூடாது, ஒரு நாளைக்கு தூக்கத்தை விடணும். உங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கோ உங்க பேத்திக்கோ ஒரு குழந்தை பிறகுது, இப்ப ராத்திரி எல்லாம் உங்க பேத்திக்கோ பொண்ணுக்கோ வயிற்று வலி எடுக்குது, தூங்குவீங்க நீங்க? ஓடி 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 போய் கண்ணாடி டோர் மேல டோர் எட்டி பார்க்க போவாங்க, நடத்துவாங்க. எத்தனை முறை போய் எட்டி பார்ப்பீங்க? பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? அன்னைக்கு முடிச்சா தூங்குவீங்களா? 5 நிமிஷம் தூங்க மாட்டீங்க. அப்படி தூங்காம இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் விடிய கால 4 மணி 5 மணி வீர்னு கத்தம் சத்தம் கேட்கிற வரைக்கும் தூங்காம இருப்பீங்க. அப்ப உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தூங்காம இருப்பீங்க. கடவுளுக்கு ஏன் தூங்காம போகுது? ஏன் இழுத்துன்னு போகுது? போகக்கூடாது அந்த மாதிரி. ஆமா, தண்ணியை ஊற்றி கட்டுவாயா வாயா? அதான் இங்க பாருங்க. இப்போ காஞ்சி இருக்கிற பேர் என்ன? காஞ்சி பரமாச்சாரியார். அவரு வர வில்வம் தேவைப்படுது. அந்த கதையை அப்புறம் சொல்ற, மணி ஆயிடுச்சு சொல்றேன். ஒரு ஞானி நினைச்சா இன்னொருத்தவங்களுக்கு மறுபிறவி இல்லாம ஆக்கலாம். சிவனால மட்டும்தான் முடியும் கிடையாது. சிவன் கிட்ட வரம் வாங்கின ஒரு ஞானி, உங்களுக்கு அவன் உண்மையான ஞானியா இருந்தா, அவன் மாட்டு சாணியா இருந்தா எனக்கு தெரியாது, அவன் ஞானியா இருக்கிறத பத்தி சொல்றான். அவன் இருந்தா நம்ம பிறப்பு அடுத்தது அதை பற்றி தான் சொல்றான். நல்லது. நம்ம சிவன்